இப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த 40% சொத்து தானே கொடுக்கறேன். சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லி ஏற்பாடெல்லாம் கவனிங்க. சார், அப்பத்தா 40% எழுதி கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா நிச்சயம் பண்ணிடலாம் சார். மேடம், மேடம், இந்தாங்க கையெழுத்து போடுங்க. எல்லாம் கரெக்டாக போட்டுச்சா? போட்டாங்க சார். பத்திரம் சரி முதலாளி, எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம். ஐயா, நிச்சயம் அவளை படிங்க. சரிங்க ஐயா. படிங்க படிங்க, நல்லா ராகம் போட்டு படிங்க. நிச்சயதார்த்த பத்திரிகை ஓலை வாசிப்பு. நிகழும் சோபகிருத வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 9/4/2023 அன்று காலை 10 மணி முதல் 11:30 திருமணத்தில் சுபயோகம் சுபதினத்தில் மதுரை TVS நகரில் வசிக்கும்
திருவாளர் லேட் கிருஷ்ணமூர்த்தி, லேட் சந்தானலட்சுமி தம்பதியரின் புதல்வன் திருநெல்வேலி அருண் கிருஷ்ணமூர்த்திக்கும், மதுரை தல்லாகுளத்து சொந்தக்கும் திருவாளர் லேட் ஆதிமுத்து விசாலாட்சி தம்பதியரின் புதல்வி திருநெல்வேலி ஆதிரை செல்விக்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் முடிவு செய்யப்பட்டு மேற்படி சுபமுகூர்த்தம் தாம்பூல பரிவர்த்தனை, நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. முருகன் துணை. ரெண்டு பேரும் தட்டை மாத்திக்கங்க. அக்கா, எங்க அப்பதாவை பாத்தீங்களா? அங்க பாக்கலையேம்மா. அக்கா, ஒரு வயசான அம்மா போனதை பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கலம்மா. அண்ணா, என்னம்மா? ஒரு வயசான அம்மா போனதை பாத்தீங்களா? முடி ஷார்ட்டா வயசான இருக்கும். அம்மாவா? ஆ, இந்த பக்கம் தாம்மா போனாங்க. இந்த பக்கமா போனாங்களா? ஆமா, எவ்வளவு நேரம் ஆச்சு சார்? இப்பதான் போனாங்க, போய் பாருங்க. ஜனனி, சக்தி, என்னாச்சு? அப்பதான் இந்த பக்கம் தான் போனாங்களா? போனா கண்டுபிடிச்சிடலாம். வா, சீக்கிரம் போலாம். ஜனனி, இங்கே விசாரிச்சு பார்ப்போமா? அங்க பாரு, அங்க ஒரே கூட்டமா இருக்கு. போய் பார்க்கலாமா? போ.
அப்பதா 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 எந்திரிங்க. அப்பதா எந்திரிங்க. அப்பதா உங்களுக்கு அப்பதா அப்பதா. உங்க அப்பதாவா அது? ரொம்ப நேரமா மயங்கி கிடக்குறாங்கம்மா. இவர் தான் முதல்ல பார்த்துருக்காரு. ஐயோ சக்தி சக்தி போய் தண்ணி கொண்டு வா போ. அப்பதா அப்பதா எந்திரிங்க. அப்பதா அப்பதா எந்திரிங்க. அப்பதா சக்தி அப்பதா அப்பதா. ஐயோ அப்பதா முழிச்சு பாருங்க அப்பதா. இல்ல சார் இது சரி வராது. அண்ணா ஒரு கை பிடிச்சி தூக்குங்க, நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடலாண்ணா. ஆட்டோவை கூப்பிடுங்க. மூச்சு பேச்சு இல்லப்பா, ஆட்டோவில் கூட்டிட்டு போக முடியாது. நானும் இவங்க ஏதாவது வச்சிருப்பாங்க தகவல் சொல்லலான்னு பார்த்தா எதுவும் இல்லை, வெறும் கையோட வந்திருக்காங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா. சக்தி அவர் சொல்றது சரிதான். அப்பதான் இந்த கண்டிஷன்ல ஆட்டோல கூட்டிட்டு போக முடியாது. நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண. அப்பதா 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 எழுந்திருங்க. அப்பதா அப்பதா. அப்பதா ஐயோ அப்பதா அப்பதா என்ன பாருங்க. சக்தி சீக்கிரம். அப்பதா அக்கா இப்படி போய் பாப்போம். சரி இப்படி தேடுவோம் வா. எங்கிட்டு போனாங்க ரெண்டு பேரும்? எங்க போனாங்களோ? அப்பத்தா கையெழுத்து போட்டு கிளம்புனாங்க. இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துலயே நின்னாங்க. வா போய். திடீர்னு ஆளை காணும். அப்பதா அப்பதா எழுந்திருங்க. அப்பதா அப்பதா எழுந்திருங்க. அப்பதா அப்பதா அப்பதா. அப்பதா சக்தி கொஞ்சம் சீக்கிரமா போக சொல்லு சக்தி. கொஞ்சம் வேகமா போகிறேன். அப்பதா என்ன பாருங்க. அப்பதா எழுந்திருங்க. அப்பதா உங்களுக்கு ஒன்றும் ஆகுது. அப்பதா நாங்க கூடவே இருக்கோம். ஸ்டே ஸ்ட்ராங் as always. அப்பதா அப்பதா உனக்கு ஒண்ணு இல்ல அப்பதா. நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கு. சக்திக்கு கால் பண்ணி பார்க்கறேன். ஒரு சவுண்டும் வரல. அப்பதா 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 எழுந்திருங்க. அப்பதா என்ன பாருங்க. அப்பதா அண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் போறதுக்கு? இப்போ போயிடலாம்ப்பா. கொஞ்சம் வேகமா போகிறேன். அப்பதா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பதா அப்பதா. ஜனனி அழுகாத ஜனனி, தைரியமா இரு. ஒண்ணு இல்ல அப்பதாக்கு சரியாயிரும். அப்பதா அப்பதா எழுந்திருங்க. அப்பதா அப்பதா அப்பதா. சக்தி கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லு. அப்பதா அப்பதா ஒரு 5 நிமிஷம். அப்பதா ஹாஸ்பிட்டல் வந்துரும். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பதா எல்லாம் சரியாயிடும். அப்பதா சக்தி கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லு சக்தி. அப்பதா கொஞ்சம் வேகமா போங்கண்ணே, கிட்ட வந்துட்டோம்ல. அப்பதா அப்பதா இதோ ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. நீங்க சரியாயிடுவீங்க. அப்பதா எழுந்திருங்க. அப்பதா அப்பதா. ஜனனி அப்பதாக்கு ஒண்ணு இல்ல, நீ தைரியமா இரு. ஒண்ணும் ஆகாது. ஈஸ்வரி, நந்தினி, இவருங்க இங்க வந்து எங்கம்மா போனீங்க? ஜனனி சக்தியும் எங்க இந்த பக்கம் காணோம். போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? அவங்களதான் தேடிட்டு வந்தோம். ஏமா வந்தவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. உன் குடும்பம் எஸ்கேஆர் குடும்பம் எல்லாரும் மண்டபத்தை விட்டு போயாச்சு. நானும் சேதுராமன் சார் மட்டும்தான் இங்க இருக்கோம். நீங்க ஏன் அப்படி வெயில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, ஜனனியும் சக்தியும் சத்திரத்துல தான் இருந்தாங்க. திரும்பி பார்த்தா ஆளை காணோம். போன் அடிச்சு பார்த்தா நாட் ரீச்சபிள்ல கிடக்கு. அப்பதான் அப்படியே கையெழுத்து போட்டு கிளம்பி போனவங்க தான். எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. நானும் அக்கா அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம். ஏமா வீட்டுக்கு போயிருப்பாங்கம்மா? நானும் யோசிச்சேன். ஆனா அக்கா சொல்ற மாதிரி வீட்டுக்கு போயிருந்தா போன் எடுக்கணுமே. போன் சிக்னல் இல்லாத இடத்துல இருக்காங்க.
சரி நீங்க 2 பேரும் ஏங்க உட்காந்துருக்கீங்க? கிளம்புங்க. எங்க போனாங்கன்னு தெரிஞ்சாதானமா தேடி பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். ஈஸ்வரி வேற காலில் அடிபட்டு கட்டு போட்டுருக்கு. அது பரவாயில்லப்பா, அவங்க எங்க போனாங்கன்னு தெரிஞ்சா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்பத்தான் வேற மனசு நொந்து போனாங்க, அதான் உறுத்தலாவே இருக்கு. ஆமா, ரேணுகா அக்கா அம்மா முடியலன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, என்னாச்சு? அட ஆமாம்மா, அந்தம்மா வேற 2 நிக்க மயக்கம் கண்டு விழுந்துருச்சு. ஐயோ, அப்புறம் ரேணுகா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கு. ஐயோ ஆத்தி, இது வேறயா? ஆமாம்மா. ஐயோ, சரி இப்போ நீங்க தனியா உட்காந்துட்டு என்ன செய்ய போறீங்க? நீங்களும் கிளம்புங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்கல்ல, அப்புறம் உங்க அப்பாலாம் ஏன் இன்னும் கிளம்பாம இருக்காங்க? சத்திரத்தை காலி பண்ண வேணாமா? ஆச்சா போச்சுன்னு அதுக்கு வேற போனை போட்டு கத்துவாரு. சரிம்மா, அப்ப நானும் சேதுராம சார் மண்டபத்திலிருந்து கிளம்புறோம். நீ ஜாக்கிரதையா போங்க. வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீங்க மண்டபத்துக்கு போங்க. சரி. ஒருவேளை பக்கத்துல எங்கேயும் கோயில போய் உட்கார்ந்துருப்பாங்களோ? இல்ல நந்தினி, உங்க அப்பா சொல்ற மாதிரி அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம நம்ம தேடிட்டு இருக்க கூடாது. சரிதான். சரி ஒன்று பண்ணுவோம், சத்திரத்துக்கிட்டே போய் நிற்போம். ஜனனிக்கிட்டே இருந்து ஃபோன் வந்தா பார்க்கலாம். வா போலாம். எமர்ஜென்சி ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. அப்பத்தாக்கு ஒன்றும் இல்லை ஜனனி, தைரியமா இரு, அழாத. இவங்கதான் டாக்டர். டாக்டர், அப்பத்தாக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலாக என்னம்மா நடந்தது? டாக்டர், அவங்க நல்லதா இருந்தாங்க. திடீர்னு ஃபங்க்ஷன்ல ஒரு எமோஷனல் மூமெண்ட், அதை நினைச்சிட்டே வெளியே போனவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. எங்களுக்கே அது 1 ஹவருக்கு அப்புறம் தான் தெரியும். கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான்மா. டாக்டர், டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், நான் பார்த்துட்டு சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், வெயிட் பண்ணுங்க. டாக்டர் சக்தி. ஜனனி பொறுமையா இரு ஜனனி, பாப்போம். ஜனனி, என்ன சக்தி, பாவம் அப்பத்தா, யாரும் அவங்கள புரிஞ்சுக்கவே இல்ல. என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? எதுக்கு இவ்வளவு நெருக்கடி தரணும்? ஜனனி எல்லாம் சரியாயிடும் ஜனனி. இந்த வயசுல ஹெல்த் பாதிக்கிறதுலாம் சகஜம் தானே. நான் சொல்றது, அவங்க நல்லதா இருந்தாங்க. இதுக்கு காரணம் உங்க அண்ணன் குணசேகரன் திட்டம் போட்டு காலி பண்ணிட்டாரு. ஜனனி நான் சொல்றது விட மாட்டேன். அந்த ஆளு இதுக்கு மேல விட முடியாது. இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவர் ஆடுற ஆட்டத்தை இதோட முடிச்சிடணும்.
அப்பதான் வரணும், அப்பதான் எழுந்து வரணும், வந்தாகணும்.